ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக இயேசு கிறிஸ்தானவர் உலகத்துல பிறந்தாரா வந்தாரா, 5வது பாகமாக இயேசு கிறிஸ்தானவர் உலகத்துல பிறந்தாரா வந்தாரா என்ற நல்ல ஒரு தலைப்பிலே நாம் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்துல பிறந்தது உண்மை, வந்தது உண்மை, அனுப்பப்பட்டது உண்மை. வேத வாக்கியம் அழகாக நமக்கு எடுத்து வருகிறத பார்க்கிறோம். அவர் எந்த வகையில பிறந்தார்? நம்மளை போல பிறந்தாரா? அவருடைய பிறப்பு அதிசயம். அவர் வந்தது அதிசயம். பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினது அதிசயம். ஆச்சரியமான காரியங்கள் பைபிள் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். எனவே எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? எதற்காக அவரு இந்த பூமியில என்ன செய்தார் என்பதை குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வருகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கவனிங்க. என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. 85ஆம் சங்கீதம் வசனம் 11ஆம் வசனம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்குமா? பூமியில முளைக்கக்கூடியவைகள் தானியங்கள், ஆகாரங்கள், எத்தனையோ வகையான ஃப்ரூட்ஸ், பழ வகைகள், காய்கறிகள், தின்பண்டங்கள் எல்லாமே பூமியிலிருந்து விளைகிறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கமாக கோல்டு, வெள்ளி, பொண்ணு, இரும்பு, வைடூரியம், இப்படி பிளான்டனிஸ் என்னென்ன சொல்றாங்க இல்லையா, அத்தனையும் பூமியிலிருந்து தான் விளைகிறது. மார்பல்கள், டைல்ஸ், என்னென்ன வேணுமோ அத்தனையும் பூமியிலிருந்து தான் விளைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இவைகளில் விசேஷமாக சத்தியம் பூமியிலிருந்து முளைக்குமா? சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? ஆண்டவருடைய நீதியே சத்தியமா இருக்கிறதா? இதே சங்கீதத்துல வாசிக்கிறோம். 119ஆம் சங்கீதத்துல அவருடைய நீதி சத்தியம் உள்ளவைகளா இருக்கிறது. அவருடைய நீதி, அவருடைய வழி, அவருடைய உத்தமம், அவருடைய நியாயங்கள், அவருடைய கட்டளைகள், இவைகள் எல்லாமே சத்தியம் உள்ளதா இருக்கிறது நான் பார்க்கிறோம். சத்தியம். ஆகவேதான் ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம். அற்புதமான ஒரு வார்த்தை. யோவான் 8ஆம் அதிகாரம். என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். நீதி, நேர்மை, உத்தமம், இவைகள் எல்லாமே உம்முடைய நீதி, உம்முடைய நியாயங்கள் சத்தியம் உள்ளவைகளா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்தானவர் கூறுகிறதை நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்தானவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுள்ளவைகளா இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை சத்தியம் உள்ளதா இருக்கிறது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. அது அற்புதமாக உங்களை உயிர்ப்பிக்கிறதா, உங்களை ஆற்றுகிறதா, தேற்றுகிறதா, பலப்படுத்துகிறதா. அந்த வார்த்தைகள் சத்தியம் உள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை சத்திய கிருபினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ண அந்த சத்தியம்தான் இயேசு கிறிஸ்தானவர். இயேசு கிறிஸ்தானவரா இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37-38 ஆகிய வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் அவருடைய மரணத்தின் கடைசி சிலுவிலே அறையப்படும் நாட்களில நியாய தீர்ப்பு அடையும்படியாக நியாய தீர்க்கப்படுகிறார். பிலாத்துனுடைய அரண்மனையில அந்த பிலாத்தானவர் அவரோடு கூட பேசுகிறார். நான் உன்னை விடுதலாக்க முடியும், பிதா விடுதலாக்கினால் என்னை விடுதலாக்க யாரால இயலாது. அதோடு கூட அவர் பேசுகிற ஒரு வார்த்தை,
கவனிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இட் இஸ் வண்டர்ஃபுல். இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தாரா வந்தாரா? இட் இஸ் கேள்வியாக நம்ம கேட்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் இயேசுவே சொல்றாரு பாருங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்றார். கடந்த நாட்களை வந்தேன் என்றார். அனுப்பினார் என்றார். இங்க அவரே சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் சரீர பிரகாரம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் பிதாவினுடைய சித்தத்தின்படி. சத்தியத்தை குறித்து பேசுவதற்காக பிதா என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிறந்தேன், அனுப்பினார், வந்தேன். இட் இஸ் வண்டர்ஃபுல். நியாயத்தின்படி நியாயந்திருக்கிற பிலாத்து, சத்தியத்தின்படி சத்தியமாக நியாயந்திருக்கிற பிலாத்து, நீதியின்படி நியாயந்திருக்கிற பிலாத்து, சத்தியம் என்னவென்றால் விளக்கம் சொல்லி நியாயத்தை நியாயமா தீர்க்கிற உலகத்துக்கு நியாயாதிபதியா இருக்கக்கூடிய, அல்லது உலகத்துல நியாயாதிபதியா இருக்கக்கூடியவர்கள் பிலாத்து சத்தியத்துக்கு முன்னாடி நின்று பேசுகிறான். 38ஆம் வசனத்துல, அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். சத்தியத்தின்படி நியாயந்திருக்கிற நியாயாதிபதியே சத்தியமாகி இயேசு கிறிஸ்து முன்னதாக நிற்கிறார். அவரை பார்த்து கேட்கிறார், சத்தியம் என்றால் என்ன? வாட் இஸ் த ட்ரூத்? நியாயாதிபதிக்கு தெரியவில்லை. அற்புதமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 85:11 வாசித்தெல்லாம், பூமியிலிருந்து சத்தியம் ஒலிக்கிறது. அதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த சரீரத்து மூலமாக பூமியில அந்த சத்தியமாகி இயேசு கிறிஸ்தானவர் மொழித்தார், உதித்தார், வந்தார், பிறந்தார், அனுப்பப்பட்டார். இட்ஸ் வண்டர்ஃபுல். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஏனென்றால் சத்தியம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர் அவர், நீதி உள்ளவர் அவர், நேர்மை உள்ளவர் அவர், உத்தமமானவர் அவர். அவரிடத்துல எவ்வளவு வேணும் பொய் இல்லை, எவ்வளவு வேணும் அநியாயம் இல்லை, குற்றம் இல்லை. ஆகியனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், 7 சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது, ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சத்தியமுள்ளவர், சத்தியமுள்ளவர். அற்புதமாக அந்த சபைகளுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, சேஷதமாக இந்த நாளில் கூட சேஷம் 5வது பாகமாக இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தாரா வந்தாரா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்தார் சரீர பிரகாரமாக. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக அவர் வந்தார் ஆவின் பிரகாரமாக. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக பிதாவாகி தேவனுடைய வேலையாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து சத்தியமா இருக்கிறார். சத்தியத்தை அறிந்தீர்களானால் உங்களுக்கு விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியமா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்ல, அந்த இயேசு என்ற அந்த சத்தியம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தேடி வந்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதமும் நன்மைகளை கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.